நீங்க HbA1c டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா? அது நார்மல் ரிப்போர்ட் வந்துட்டா சுகரே இல்லைன்னு அர்த்தமாயிருமா? ஸோ HbA1cல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அண்ட் என்னென்ன நல்லது இருக்கு அப்படின்றத இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்த்துலாம். இந்த மாதிரி மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்கு உங்களோட QD ஹெல்த் டாக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம HbA1cனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ரத்தத்துல வந்து ரெட் பிளட் செல் சொல்லுவாங்க, அதாவது ரத்த சிவப்பு அணுக்கள். அதுல உட்கார்ந்து இருக்கிற ஒரு குளுக்கோஸ் மாய்ட்டியை தான் நம்ம வந்து இதுல செக் பண்ண போறோம். ஸோ நார்மலா வந்து அந்த ரத்த சிவப்பு அணுக்களோட வாழ்நாள் காலம் வந்து 120 நாள், அதாவது 3 மாசம். அதனாலதான் இதை 3 மாசம் ஆவரேஜ் சுகர்னு கூட சொல்றோம். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் ரத்தம் வந்து கம்மியா இருக்கோ, இல்ல சீக்கிரமா உடஞ்சிருதோ, இல்ல ஹீமோகுளோபின் வேற மாற்றமா இருக்கு, கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க, அண்ட் யார் யாருக்கெல்லாம் சுகர் ரொம்ப லோவாகும் இல்ல திடீர்னு ஹையாகும், இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த HbA1c வந்து கரெக்டா காமிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டா அந்த லான்செட்னு சொல்லி ஒரு பெரிய மெடிக்கல் பப்ளிஷர் அதுல ஒரு ரிவ்யூ ஸ்டடி மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த HbA1c மெயினா டயபிட்டிஸ் காம்ப்ளிகேஷன் ரிஸ்க் வருதா இல்லையான்னு பாக்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரெகுலராகவே 7.5க்கு மேலேயே வந்து HbA1c இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு டயபிட்டிஸ் ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன் வரக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். சில பேஷண்ட்ஸ் அவங்க கூட வர்றவங்க வந்து இந்த HbA1c ரிப்போர்ட்டை மட்டும் காமிச்சிட்டு, டாக்டர் எனக்கு சர்க்கரை இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொன்னா என்னோட மைண்ட் வாய்ஸ்